ஹாய், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்லீவோட ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்லீவில் வந்து கீழே வந்து 2 லைன் ஜரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து சாரியோட கலர்லேயே வந்து நான் ஒரு மஸ்டர்ட் ஆயில் க்ரீன் கலரில் வந்து சில்க் த்ரெட்டில் 2 லைன் கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட் 2 mm பீட் சுகர் பீட் இது மூணுமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து தெரிஞ்ச ப்ராசஸ்ங்கிறனால இதை நான் வந்து வீடியோவில் கேப்சர் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு வந்து டிசைன்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி லைன் டிசைன்ஸ் நீங்கள் எப்போவுமே போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்டோட ஸ்லீவும் லெஃப்ட் ஹேண்டோட ஸ்லீவும் வந்து சேமோட சைஸில் இருக்கா, இதோட இந்த ஆம்கோலோட அளவு எல்லாமே கரெக்டான சைஸில் இருக்காங்கிறத பார்த்து தான் போடணும். இதில் ஒரு அளவும் அதில் ஒரு அந்த கையில் ஒரு அளவும் நம்ம போட்டுட்டோம்னா இது வந்து அப்படியே ஃபுல் அளவு நமக்கு வந்து மாறிடும். ஸோ அதனால் இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 8.5 சம்திங் இருக்குது. ஸோ இதில் சென்டர்னால் நமக்கு வந்து 4.3 வருது. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட் வந்து நமக்கு வந்து சென்டர் வந்து போட்டுக்கணும். ஸோ சென்டர் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு இது வந்து கிடச்சாச்சு. கீழே வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு இன்ச் வந்து கேப் விட்டு ஒரு மார்க் பண்ணணும். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். இப்போ இது 4 இன்ச்னா இங்கே 3 1 2 1. ஸோ ஒவ்வொரு இன்ச் கேப் விட்டு நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்கேலில் வச்சு எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்து கோடு போட்டுடணும். ஸோ கோடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த சென்டர் நம்ம போட்டிருக்கோமா, இந்த சென்டரில் இந்த டேப்போட இந்த இது 1/2 இன்ச், இதோட இது வந்து சைஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் வரும். நம்ம இதில் அளந்தோம்னா இந்த இது இருக்குல்ல, இதில் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணணும் சென்டரில். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு இதை விட்டுட்டு அடுத்தது இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச், அப்புறம் இந்த ஒரு இது விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச். அதே மாதிரி இந்த சென்டரை நம்ம பேஸ் பண்ணி தான் எல்லாமே இதில் வரும் நமக்கு. அப்போ தான் அழகாக தெரியும், நமக்கு வந்து கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டோடு நம்ம இதை வந்து போட முடியும். ஸோ சென்டர் மார்க் பண்ணி நம்ம அரை அளவு மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ணாத மீதி லைன் இருக்குல்ல, அதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ண போகிறோம். இங்கே கீழே இருந்து சொல்கிறேன், இங்கே மேலே போகும்போது அளவு மாறும். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ இப்போ வந்து 1 இன்ச் இதில் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் வந்து 1/2 இன்ச், நெக்ஸ்ட் வந்து அடுத்த கேப் விட்டுருக்கிறது எல்லாத்தையும் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டு சென்டர் மார்க் பண்ணல அந்த டாட்டுக்கு ஒரு மேலே ஒரு சர்க்கிள். ஓகேயா? ஏன் இந்த மேலே ஒரு சர்க்கிள்னா இந்த இடத்துல ஒரு சக்கரி வச்சு ஒரு ஒர்க் வரும். இந்த மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன்ல, இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணி போட்டிருக்கேன்ல, இதில் ஒரு 3 சக்கரி வச்சு ஒர்க் வரும். இப்போ வந்து இங்கே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சக்கரி வச்சுருக்கோம். அப்போ இங்கே ஒரு 3 இன்ச் வரும். 3 இன்ச் சக்கரி, இங்கே 3 சக்கரி வைக்கணும்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான். ஏன்னா இங்கே சக்கரி இந்த 3 இன்ச் வச்சுட்டு இங்கே வந்து கீழே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு லைன் வந்து பீடில் வந்து போடுவோம். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் மெஷர்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த டாட்டுக்கு மேலே தான் நான் இந்த ரவுண்டை போட்டிருக்கேன் ஒரு சக்கரியை. நம்ம வந்து இந்த ஒரு சக்கரியோடது எல்லாமே மார்க் பண்ணிட்டோம்னா நம்ம போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு சக்கரியை வந்து நம்ம போட்டுட்டோமா, நெக்ஸ்ட் இப்போ வந்து இதுக்கு மேலே 3 சக்கரி வரப்போகுது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன்னா இங்கே ஒரு சக்கரினா ரெண்டாவது சக்கரிக்கு நான் வந்து 3 சக்கரி வர்றதை நான் வந்து மார்க் பண்ணணும்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னா 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேயா? அடுத்தது இந்த இடத்துல 3 சக்கரி வரப்போகுது. ஸோ அப்போ வந்து நம்ம இது எவ்வளோ மார்க் பண்ணோம்னா ஒரு 1.25. புரியுதா? ஒரு 1.25. அதே மாதிரி இந்த இது ஒரு சக்கரினா இங்கே வந்து 3 சக்கரி வருது. அப்போ இதுக்கு வந்து 1.5. ஸோ அதே மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதில் மேலே அந்த இது ரவுண்டு போட்டோம்ல, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே கீழே வந்து இந்த ரவுண்டை போட போகிறோம். இது எதுக்குன்னா ஒரு சக்கரி நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிற இந்த மார்க்கிங் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்ம இந்த ரவுண்டை வந்து இதில் போடுறோம். இதுக்கு கீழே தான் சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இங்கே வந்து 3 சக்கரி வருது. அப்போ இங்கே வந்து அடுத்தது என்ன நமக்கு வரும்னா ஒரு சக்கரி தான் வரப்போகுது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா 1.25 மார்க் பண்ணணும். ஓகேயா? இப்போ வந்து இங்கே வந்து ஒரு சக்கரி வருது. அப்போ இங்கே வந்து என்ன போகிறோம் 3 சக்கரி வைக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த அளவில் இருந்து 1.5 மார்க் பண்ணணும். இங்கே வந்து 3 சக்கரி வருது மேலே. அப்போ வந்து நமக்கு எவ்வளோ வரப்போகுதுன்னா ஒரு சக்கரி தான் வரப்போகுது. ஸோ அதனால் இங்கே வந்து 1.25. அதே மாதிரி மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே 3 வந்துருக்கா சக்கரி, அப்போ இங்கே ஒரு சக்கரி. அப்போ இந்த லைன் எல்லாமே இந்த ஒன்று விட்டு இந்த ஒரு லைன் எல்லாமே நம்ம ஒவ்வொரு சக்கரி வைக்க போகிறோம். இதை நீங்கள் போடும்போதே மார்க் பண்ணிவிட்டு போடுங்க. அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்புறம். ஸோ அதனால் கையோட இந்த ரவுண்ட்லாம் போட்டுருங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு சக்கரி வரும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே கேப் வருது. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம ஒன்று மார்க் பண்ணலாம். இங்கே வந்து 3 வந்திருக்கு. அப்போ வந்து இங்கே 1.25 இங்கே. ஸோ அவ்வளோதான். இப்போ மார்க்கிங் எல்லாமே முடிஞ்சாச்சு. இந்த லைன் எல்லாமே ஒன்ஸ் வந்து ஒரே ஈவனாக லைனாக இருக்காங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து போட ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம இங்கே ஓரளவுக்கு இங்கே மேலே ஒரு கேப் விட்டுட்டு நம்ம இங்கேருந்து போட ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு
இப்போது சுகர் பீட் 2 பீடாக போடுங்க. இதில் ஒரு 3 பீடோ 4 பீடோ போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இதில் 2 நம்ம போடணும். இப்போ அந்த ரவுண்ட் போட்டுக்கிறதுல நான் ஒரு சர்க்கரை வைக்க போகிறேன். ஸோ அந்த ரவுண்ட் போட்டிருக்க மேலே அந்த டாட் இருக்குல்ல, அந்த ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன்ல, அந்த லைனுக்கு கொஞ்சம் கீழே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே சர்க்கரை வைக்கணும். நம்ம சர்க்கரை வைக்கும்போது அந்த சர்க்கரையோட அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு இங்கே போடுறோமா, இந்த இடத்துல ஒரு ஸ்டிச். ஓகே, இந்த சர்க்கரை இப்போ வந்து க்ளோஸ் ஆகுதுல்ல, இந்த இதில் உள் பக்கத்துலேருந்து இன்னொரு ஸ்டிச் போட்டு இங்கே வெளியே ஒரு செயின் ஸ்டிச், அகைன் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் போட்டால் தான் இந்த சர்க்கரை நமக்கு நகராமல் அப்படியே உட்காரும். அப்போ தான் நம்ம இதில் வந்து ஸ்டோன் ஒட்ட முடியும். ஸோ இந்த சர்க்கரை உங்களுக்கு வந்து விலகாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த சர்க்கரையை சுற்றி நம்ம வந்து உங்களுக்கு தெரியுதா, இந்த சர்க்கரை நகரும் இல்லையா, இந்த சர்க்கரையை சுற்றி நம்ம சுகர் பீடால் ஒரு ரவுண்ட் போட போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த ரவுண்டை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு நீங்கள் அதோட ஒரு நாட் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லை பக்கத்துலேயே ஒரு சின்ன செயின் பக்கத்துலேயே போட்டு நம்ம அந்த லைனை வந்து அப்படியே வந்து கீழே வந்துடும். நம்ம அப்படியே இந்த லைனை கீழே எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். ஸோ அப்படி போடுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஒரு இது முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு கீழே ஒரு 2 mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்படியே இந்த லைனை வந்து எப்பவுமே நம்ம ஒர்க் பண்ணும்போது கீழே இருந்து போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி லைன்ஸ்லாம் நம்ம வந்து மேக் பண்ணும்போது மேலேருந்து தான் வரணும். ஸோ போட்டுட்டோம். மறுபடியும் அதே மாதிரி அந்த லைனுக்கு கொஞ்சம் கீழே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுடணும். போட்டுட்டு சர்க்கரை வைக்கணும். இதில் வந்து 3 சர்க்கரை வரும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து ஒரு சர்க்கரை, மிட்டில் வந்து ஒரு சர்க்கரை வச்சு அதே மாதிரி தான் அதை எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி நமக்கு விலகாமல் இருக்கிற மாதிரி ஒரு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதை சுற்றி வந்து மறுபடியும் வந்து சுகர் பீட் கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு இந்த சர்க்கரையோட இந்த சைடில் ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு ஒரு சர்க்கரை வைக்கணும். ஏன் அந்த கேப்னா, மறுபடியும் இந்த சர்க்கரையிலையும் நம்ம வந்து சுற்றி வந்து சுகர் பீட் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் அந்த கேப் விட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கு. அதே மாதிரி இதை நல்லா ப்ளேஸ் பண்ணி நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸோ இதை போட்டுட்டு பக்கத்துலேயே இதை வந்து நம்ம வந்து ஒரு பீட் நாட் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இங்கே போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பக்கத்துலேயே அந்த இன்னொரு சர்க்கரை இருக்குல்ல, அந்த சர்க்கரையை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி இது ஃபுல்லாக வந்து சுகர் பீடால் ஃபில் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஒரு சர்க்கரை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த 3 சர்க்கரைங்கிறப்போ இந்த இது சென்டரில் இதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கீழே அடுத்தது வரும்போது ஒரு 2 mm பீட் இங்கே வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இங்கே வந்து இந்த லைனுக்கு அதில் ஒரு 2 mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே என்ன பண்ணமோ இதே ஒர்க் தான் இதை சுற்றி இதை ஃபுல்லாகவே வந்து நம்ம பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன போடுறதுங்கிறத நான் காட்டுறேன். ஸோ நம்ம மார்க் பண்ண இடத்துல எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் வந்து ஸ்டிச்சிங் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம மேலேருந்து தான் இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும். நான் வீடியோவில் காட்டின மாதிரி 1 by 1 அந்த சர்க்கரை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து இந்த பீட் ஒர்க் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நம்ம வந்து இங்கே வந்து ஒரு பீட் ஒர்க் பண்ண போகிறோம், இதை சுற்றி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கீழே இந்த பேஸில் வந்து இந்த ஒரு லைன் இருக்குல்ல, இந்த ஒரே ஒரு சர்க்கரை மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு கோடு, நெக்ஸ்ட் இங்கே
இந்த இந்த இடத்துல 3 இடத்துல வரும். ஸோ அந்த 3 இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஸோ ஃபஸ்ட்டு வரையும் போது ட்ராப் பண்ணிவிட்டு வரைங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் கொஞ்சம் தப்பாச்சுனாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு இது மட்டும். ஸோ இப்போ வந்து இதில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே கீழே வந்து நம்ம இங்கே வந்து குட்டியாக இருக்கனால இதில் ஜஸ்ட் ஒரு 2 பீட் மட்டும் வச்சு 2 சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் சுகர் பீட் தெரியுதா உங்களுக்கு? ஒயிட் கலர் சுகர் பீட் அது ஒன்று. அதுக்கப்புறம் 2 mm பீட். ஸோ இப்போ அதுக்கு மேலேயே இதை வச்சு ஸ்டிச் பண்ணி இங்கே ஒரு லாக். இதே மாதிரி இந்த சைடு ஸ்டிச் பண்ணியாச்சா? இந்த சைடு எல்லாமே இதே மாதிரி இங்கே கீழே ஸ்டிச் பண்ணுவோம். இந்த இதில் வரும்போது இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 வச்சா நமக்கு போதும். ஸோ இப்போது இந்த பெரிய இடத்துலலாம் எப்படி ஃபீல் பண்ணுறதுனா, இங்கே ஃபீல் பண்ணும்போது 4 சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி. சுகர் பீட் மட்டுமே 4 வரும். ஸோ ஃபஸ்ட்டு 2 வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு 4 சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் சுகர் பீட், அதுக்கப்புறம் 2 mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இங்கே இதே மாதிரி தான். இப்போது இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்னா 3 சுகர் பீட் வைக்க போகிறோம். இப்போ இங்கே மேலே ஒரு 2 சுகர் பீட் வைக்க போகிறோம். ஒரு சைடில் வந்து நம்ம வந்து 2, 3, 4 இந்த சுகர் பீட் வந்து இந்த நடுவில் வச்சோம்னா இதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம வந்து 2, 3, 2 இந்த சுகர் பீட் வந்து இங்கே வைப்போம். அதே மாதிரி இந்த சைடும் வந்து 2, 3, 2 இந்த சுகர் பீட். அப்போ இதுக்கு பக்கத்தில் என்ன வரும்னா 2, 3, 4 அந்த சுகர் பீட் வச்சு ஸ்டிச் வரும். ஸோ அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிமிலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் போது பார்க்குறதுக்கு இந்த இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வி ஷேப்பில் வர இந்த சுகர் பீட் எல்லாமே ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சக்கரை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அந்த சக்கரைக்கு மேலே க்ளூ வச்சு இந்த ஸ்டோனை வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இது வந்து பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் இந்த ப்ளவுஸ் டிசைனை. ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து நம்ம பீட் அண்ட் சக்கரை மட்டும் தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான டிசைன், பட் நல்ல ஹெவி லுக்காக உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு கிராண்ட் லுக் தரும். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ இதுதான் ஸ்லீவோட ஃபைனல் லுக். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஃபோட்டோ காப்பி இந்த வீடியோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டுட்டோரியல் வீடியோவாக என்ன வரப்போகுதுன்னா இதோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் லுக் தான் வரப்போகுது. ஸோ இது வெறும் பீட் ஒர்க்காக இருந்தாலும் ரொம்ப ஒரு கிராண்டான லுக் எல்லாராலையுமே போட முடியும். ஸோ நெக்ஸ்ட் புக்கிங் அண்ட் ஆரி கிளாஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது என்கொயரிஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் புக்கிங்ஸ் அண்ட் என்கொயரிஸை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் வாட்ச் மை வீடியோ and please subscribe my channel.